இருள் நீங்க ஒரு வெளிச்சம் வேண்டும். சூரியன் உண்டு இருள் நீக்க. இன்னும் ஒரு இருள் உண்டு, அறியாமை. அதை நீக்க நமக்குள்ளே ஒரு சூரியன், அறிவு என்னும் ஒரு தீப்பொறி. ஆறாவது பூதமான அறிவு, அதை கொடுப்பது கல்வி. தீண்டாமையும் தீண்டாத ஒரு வார்த்தை கல்வி. கண் கொண்டு தேடு கல்வியை, முடிந்தவரை உன்னையும் உன் நாட்டையும் கொண்டு செல்லும் வெற்றி நிறுதி வரை. வெற்றி நமதே. வாங்கம்மா. என்ன சாப்பிட்றீங்கம்மா? சூடா என்ன இருக்கோ எடுத்து வாங்க. சரிம்மா. இந்த டிஃபன் வித்தியாசமா டேஸ்டா இருக்குங்க. எதுலமா பண்ணது? இது எங்க கிராமத்துல விளையிற சிறுதானியத்தெல்லாம் கொண்டு வந்து வச்சு பண்றதுமா. ரொம்ப நல்லா இருக்கு. நன்றிமா. இவங்களோட டிஃபன் காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருக்கு. பட் மார்க்கெட் பண்ண தெரியல. வேகமான சென்னையில் எல்லாரும் ஸ்டார் ஹோட்டல் தான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. இவங்களுக்கு பண வசதியும் படிப்பறிவும் இல்லை, என்ன செய்வாங்க? எனிவே சொந்த தொழில் பண்ணலான்னு இருக்கோம். நாம ஏன் இவங்க டிஃபன் ஐட்டம்ஸ் வச்சு பிஸ்னஸ் பண்ணக்கூடாது? இவங்களுக்கும் வருமானம் கிடைச்ச மாதிரி இருக்கும். வாவ், எக்ஸலண்ட் ஐடியா பண்ணா. ஐயோ, மீட்டர் அடி மகி வராரு. என்னையா போன 2 மாசமா வட்டியும் வரல, அசலும் வரல. என்ன கடையை காலி பண்ணணுமா? வியாபாரம் மந்தமாக இருக்குங்க, கொஞ்சம் பொறுத்துங்கப்பா. ஐயா, ஏதாவது டிஃபன் சாப்பிட்றீங்களா? இதெல்லாம் ஒன்றும் வேணாம்மா, பணம் தான் எனக்கு முக்கியம். இன்னும் 1 வாரம் டைம் தர்றேன். வட்டி அசல் எனக்கு வந்து சேரணும், இல்லை கடையை நாஸ்தி பண்ணிட்டு போயிடுவேன். வேற ஏதாவது வேணுமாம்மா? ஒன்றும் வேண்டாங்க. உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும். வீட்டு விலாசம் தர, நாளைக்கு காலையில் வந்து பாருங்க. சரிங்கம்மா. சரிம்மா. இது என் பையன்தாம்மா. படிக்காம விளையாட்டுத்தனமா சுத்திட்டு இருக்காமா. வாங்க வாங்க ஓகே. உங்களை தான் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். என்ன விஷயமா சொன்னீங்கம்மா? நேற்றுக்கு உங்கள் ஹோட்டலில் சாப்பிட்டோம்னா டிஃபன் ரொம்ப நல்லா இருந்ததுமா. உணவு கட்டுப்பாடாக இருக்கிறவங்க கூட இதை விரும்பி சாப்பிடுவாங்க. இங்கே டிஃபன் ஐட்டத்தை தயாரித்து வெளிநாட்டில் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ஒரு அருமையான ப்ராஜெக்ட் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அந்த ப்ராஜெக்டோட பேர் இட்ஸா கிங். இந்த ப்ராஜெக்டுக்காக பேங்க்ல லோன் வாங்கலாம்னு முடிவு பண்ணிருக்கோம். உங்களுக்கு எங்க கூட சேர்ந்து வியாபாரம் செய்ய சம்மதம் தான். எங்களுக்கு பெரிய அளவில் வெளிநாட்டு வியாபாரம் பற்றிலாம் தெரியாதும்மா. உங்களை நம்பி நாங்கள் வரோம்மா. தோராயமா எவ்வளவு தொகை தேவைப்படுமா இருக்கு? கிட்டத்தட்ட 1 கோடி ரூபா தேவைப்படுமா. அதை பற்றிலாம் நீங்கள் கவலைப்படாதீங்க. நாளைக்கு காலையில் நம்ம 4 பேரும் சேர்ந்து போய் பேங்க் மேனேஜரை பார்த்துட்டு வரலாம். இப்போ கவலைப்படாமல் போயிட்டு வாங்க. ரொம்ப சந்தோஷமா. நாங்கள் போயிட்டு வாங்க. சவுத் இந்தியன் ட்ரெடிஷ்னல் ஃபுட் ஐட்டத்துக்கு எங்கேயுமே ஃப்ரான்ச்சைஸ் கிடையாதுங்க. எங்களோட பிஸ்னஸ் மாடல் அதை பேஸ் பண்ணி தான் இருக்குது. வரகரிசி இட்லி, தினை இட்லி, கம்பு தோசை, ராகி தோசை, மிளகாப்பொடி, சட்னி, சாம்பார் இதெல்லாம் மாஸ் ப்ரொடக்ஷன் பண்ணி ஃப்ரான்ச்சைஸ் மூலமாக எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு அங்கே லோக்கலில் ரீஹீட் பண்ணி பாக்ஸில் போட்டு கஸ்டமருக்கு சப்ளை பண்ணுறது. இதுதான் எங்கள் ப்ராஜெக்ட்டு. இதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் நாங்கள் தாய்வான்லேருந்து இம்போர்ட் பண்ணுறோம். ரா மெட்டீரியல்ஸ் எல்லாம் கிராமத்து மக்கள்கிட்ட இருந்து கொள்முதல் பண்ணுறோம். ஸோ எல்லாமே ஆட்டோமேட்டட் மிஷினுங்கிறதுனால 5 லேபர் மட்டும் போகிறோம். ஃபஸ்ட்டு ஃப்ரான்ச்சைஸ் வந்து கூடிய சீக்கிரம் மஸ்கட்டில் ஓப்பன் பண்ணுறோம். ப்ராஜெக்ட் ரொம்ப அருமையாக இருக்குமா. தேங்க்யூ. ப்ராடக்ட்ஸ்லாம் ரொம்ப இன்னோவேட்டிவாக இருக்குது. ஆனால் எங்களுக்கு சில விதிமுறைகள் இருக்குது. இந்த பேங்க்கில் ஒரு கொலாட்ரல் சப்போர்ட் கொடுத்தாகணும். உங்கள்கிட்ட அந்த மாதிரி ஏதாவது அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்குங்களா? ஐயா, நாங்கள் படிப்பு ஆசனம் இல்லாத அழகிய படிப்பை பற்றி ஒன்றும் தெரியாது எங்களுக்கு. இவங்க சொல்லி தான் இந்த மாதிரி அரசாங்கத்தில் உதவி பண்ணுறாங்க, லோன்லாம் கொடுக்குறாங்கன்னு தெரிஞ்சுட்டோம். பேங்க்கில் கொஞ்சம் பார்த்து பண்ணி கொடுங்க. ஸோ 10 குடும்பம் பழைச்ச மாதிரி இருக்குங்க. கவலைப்படாதீங்க, என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன். ஹையர் மேனேஜருக்கும் அனுப்பிச்சு பார்க்குறேன், எப்படி வருதுன்னு பார்க்கலாம்.
எத்தனை பிரச்சனைங்கம்மா, நீங்க அருமையா யோசனை பண்ணி எங்களுக்கு கடவுள் மாதிரி உதவி பண்றீங்கம்மா. பேங்க் மேனேஜர் என்ன காரணமோ தெரிலங்க, நம்ம லோனை சாங்ஷன் பண்ணாமல் விட்டாங்க. உங்கள் புத்திசாலித்தனத்தினால உங்கள் வீடை வேறு பேங்க்கில் வருமானம் வச்சு லோனை வாங்கிட்டேங்க. ஆண்ட முன்னேற்ற நல்லபடியாக போயிட்டு இருக்குங்க. என்ன மாலு, மஸ்கட்ல ரெஸ்டாரண்ட் அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நம்ம மஸ்கட் பார்ட்னர் சுலைமான் கிட்ட பேசியாச்சா? நல்லபடியாக ஃபர்ஸ்ட் கன்சைன்மெண்ட்டை ஷிப்பில் ஏற்றி மஸ்கட்டுக்கு அனுப்பிச்சாச்சு. சுலைமான் கிட்டேயும் பேசியாச்சு. இன்னைக்கு இல்லை நாளைக்கு போய் சேர்ந்துடும். அவர் வந்து ஷிப்மெண்ட் வந்த உடனே ஃபோன் பண்ணுறேன்னு இருக்காரு. என்னங்க எல்லாம் சரியா போயின்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? என்னையா என்கிட்ட வட்டிக்கு வாங்கி தெருக்கடை வச்சிருந்த நீ இன்னைக்கு ஃபாரின்ல சப்ளை பண்ற அளவுக்கு வளர்ந்த நீ உன்னை வளர விட்டுவானா? அந்த பேங்க் மேனேஜர்கிட்ட சொல்லி உங்க லோனை கேன்சல் பண்ணதே நான் தான். சரக்கு கப்பல்ல போகணும் சந்தோஷப்படாதீங்க. அங்கேயும் என்னோட ஆளை வச்சு உங்க கூலர் யூனிட் வயரை கட் பண்ணியாச்சு. இன்னும் சரக்கெல்லாம் நாரி போயிருக்கும். இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு ஃபோன் வரும் பாருங்க. Yes, Mr. Suleiman. How are you? Yeah, tell me. Is it? Is it? வச்சல்ல ஆப்பு உங்க 2 பேருக்கு மேல இப்ப 4 பேரும் தெருவுல தான் நிக்கணும். என்னங்க இப்படி ஆயிடுச்சு? என்ன பண்ணுறது, நம்ம போராட நேரம் அவங்க நம்ம நல்லத்துக்கு தான் பண்ணியிருக்காங்க. என்னப்பா பண்றது, இப்போ இந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போ என்ன உலகமா மூழ்கி போயிடுச்சு? எல்லாரும் ஒரே புலம்புறீங்க. கவலையே படாதீங்க, நம்ம முன்னேற்றத்தை யாராலும் தடுக்க முடியாது. லெட்ஸ் திங்க் பாசிட்டிவ். ஹலோ, அக்பர் டிராவல், மஸ்கட்டுக்கு ஒரு புக்கிங் போடுங்க. Salam Suleiman. How are you? Walaikum salam. How are you and how was your flight to Muscat? It was fine, thank you. Please have a seat. Did you manage to find out the reason for the damage to the consignment? Yes. Give me a minute, I'll make some phone calls. I've spoken to my contacts and they will take care of all the logistic issues. I'll transfer $40,000 to your account. You have my full support. Please go ahead with the project. Thank you for all your support, Mr. Suleiman. I have another meeting. Please keep me updated. Okay, Okay? sure. Alright, see you. Bye. Bye. ஹாய் அப்பர்ணா, நான் இப்போ தான் நம்ம ஒமான் பார்ட்னர் சுலைமானை பார்த்து பேசிட்டு வரேன். இந்த கான்ஃபரன்ஸ் கால் இப்போ அர்ஜென்ட்டாக அரேஞ்ச் பண்ணதுக்கு ரீசன், இன்னும் 10 நாளைக்குள்ள கன்சைன்மெண்ட் இங்கே வந்தாகணும். அதனால் சுலைமான் ஏர் கார்கோ மூலமாக 3-4 டேஸில் இங்கே கொண்டு வரதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காரு. இப்போ என்ன பண்ணணும்னா, அடுத்த 1 வாரத்துக்கு நம்ம ஃபேக்ட்ரியில் 3 ஷிஃப்ட்டும் ஒர்க் பண்ணணும். ஒரு ரிக்வெஸ்ட்டு, நீங்கள் எல்லாரும் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவீங்களா? மேடம், எங்களோட ஆதரவு உங்களுக்கு எப்பவுமே உண்டு. அடுத்த 1 வாரத்துக்கு நாங்க 24 மணி நேரமும் உழைச்சி இந்த முதல் ப்ராஜெக்ட்டை ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா பண்ணி காட்டுவோம். கண்டிப்பா செய்வோம், கண்டிப்பா செய்வோம். வணக்கம். ஓமன் நாட்டின் தலைநகரான மஸ்கட்டில் இட்ஸா கிங் என்ற புதிய உணவகம் தொடங்கப்பட்டது. சென்னையிலிருந்து 2 வளர்ந்து வரும் பெண் தொழில் அதிபர்கள் இந்த முயற்சியை பிரான்ச்சைசி மூலமாக தென்னிந்திய பாரம்பரிய உணவான வரகரிசி இட்லி, திணை இட்லி, ராகி தோசை, கம்பு தோசை ஆகிய உணவுப் பொருட்களை அறிமுகப்படுத்தி உள்ளனர். இதற்கு மஸ்கட்டில் வாழும் இந்தியர்கள் மட்டுமல்லாமல் அந்த நாட்டினரும் விரும்பி ருசித்து மகிழ்கின்றனர். ஆயிரம் தான் இருந்தாலும் படிச்சவங்க தாப்பா. படிச்சவங்களால தான் எதையும் சாதிக்க முடியும்னு நிரூபிச்சிட்டாங்க. பாருங்கம்மா, உங்களெல்லாம் பார்த்துட்டு படிப்போட அருமை தெரிஞ்சு என் பையனும் பள்ளிக்கூடம் போறேங்கிறாமா.